வணக்கம். சேலம் எமநாதன் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்றைக்கி இயற்கையாக பழுத்த பழம், செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் எப்படி நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம், எப்படி இயற்கையான முறையில் பழுத்த பழத்தை வாங்கி நம்ம உட்கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வாழைப்பழத்தை எடுத்திருக்கோம். வாழைப்பழம்னு பார்த்திங்கன்னா, அந்த காம்புகள் என்ன தான் பழம் பழுத்திருந்தாலும் கூட காம்புகள் பச்சையாக தான் இருக்கும். சரிங்களா? காம்புகள் பச்சையாக தான் இருக்கும். இந்த பழுக்க வைக்கப்பட்ட பழத்தினுடைய காம்புகள் பாருங்கள், பழம் போலவே அதுவும் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இது காம்புகளும் மஞ்சள் நிறத்துலேயே பழுத்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பழுத்த பழம் காம்புகள் பச்சையாக இருக்கிறதையே வாங்கி நம்ம உண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவும் பழுத்த பழம்தான். இது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். இதை தவிர்த்தரலாம். நன்றி நேயர்களே. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.